கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. விசேஷமாய் இந்த 5வது மாதத்தினுடைய கடைசி 5வது வாரத்தில் உங்கள் சமூகத்தில் தேவனுடைய சமூகத்தில் வருவதற்கு தேவன் பாராட்டின பெரிதான கிருபைகளுக்காய் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் வாழ்த்துகளையும் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். நிச்சயமாகவே கடந்த நாட்கள் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை அருமையாக நடத்தி வந்ததை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கடந்த நாட்களில் எங்களுடைய யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுடைய சபையினுடைய செய்திகளை கேட்டவங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துகிறோம். கர்த்தர் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்கிறோம். உங்களுடைய ஜெப குறிப்புகள் இருக்கும் என்றால் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த நாளில் கூட இந்த 5வது வாரத்தில் ஒன்று கூடி வந்திருக்க உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படியாக நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு இடைப்படும்படியாக, நம்மோடு பேசும்படியாக, நம் பாடுகிற பாடல்களில் தேவனுடைய பிரசன்னத்தை உணரும்படியாக, நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக தேவனுடைய சமூகத்தில் நம்மை காத்திருக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கார். அவருக்கு காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் பலப்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கார். வேதத்தில் எப்படியாக வாசிக்கிறோம், அவரை பார்த்த முகங்கள் வெட்கமடையவில்லை. The faces become radiant என்று வாசிக்கிறோம். இந்த காலவேளையில் தேவனுடைய சமூகத்தில் ஒன்று கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அப்படியாகவே அவருடைய பிரசனத்துக்கு நேராக உங்களை நோக்க விரும்புகிறேன். அவருடைய பிரசனத்தை நோக்கி, ஆண்டவரே நீங்கள் என்னோடு பேசுங்க, ஆண்டவரே என்னோடு இடைப்படுங்க, இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே நம்ம ஒவ்வொருவரோடு பேச வல்லமையுள்ளவராக இருக்கார். அப்படியே கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை ஒப்பு கொடுத்து தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான மனமகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி. இந்த கால வேளையில் நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கிறோம் உங்கள் சமூகத்தில். ஆண்டவரே அநேக எதிர்பார்ப்புகளோடு நாங்கள் காத்திருக்கிறோம். விசேஷமாய் இந்த 5வது மாதத்தினுடைய 5வது வாரத்தில் உங்கள் சமூகத்தில் வருவதற்கு நீங்கள் கொடுத்த பெரிதான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே கடந்த 10 வார காலமாய் ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடி வர முடியவில்லை என்றாலும், சபைக்கு போக முடியாத சூழ்நிலையில் லாக்டவுன் ஆகப்பட்டு வீட்டில் இருந்த நாட்களிலும் உம்முடைய கரம் எங்களை வழி நடத்தினதுக்காக நன்றி. இந்த நாளில் பாடுகிற பாடலை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க. எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவரே ஆவிக்குரிய விஷய வாழ்க்கையில நாங்கள் வளரத்தக்கதாய் எங்களுக்கு வேண்டிய ஆத்ம ஆகாரத்தை கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்படியாக செய்யப்படுறபடினாலே ஸ்தோத்திரம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் கேட்கிறவர்கள் கேட்டவனமாய் இல்லாதபடி ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தோடு கடந்து போக உதவி செய்யுங்க. உங்க நாம மாத்திரம் மகிமைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நேரத்துக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த வேலையில சாமி ஆண்டவரே உண்மை ஆராதிக்க இங்க கூடி இருக்கிறோம் சாமி. ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் வாரும் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய ஆராதனை உமக்கு உகந்ததாக இருக்கும்படி செய்யும் ஆண்டவரே. சாமி நாங்க முழு இதயத்தோடு உண்மை ஆராதிக்க எங்களுக்கு நீர் கிருபை தாரும் அப்பா. ஆண்டவரே சாமி உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உண்மை துதிக்கிறோம் அப்பா. அதிசயமானவரே
ஆண்டவரே நாங்கள் உண்மையை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சாமி நீரே எங்களுடைய தேவன் அப்பா. ஆண்டவரே எங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த தேவன் நீரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சாமி எங்கள் ஆண்டவரே விக்கிரகத்துல ஆண்டவரே நாங்கள் மூழ்கி போய் கொண்டிருக்கும் போது சாமி ஆண்டவரே சாமி நீர் எங்களை உண்மை ஆராதிக்க தேர்ந்தெடுத்திருக்கிறீர் சாமி. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே சாமி. ஆண்டவரே எங்க முழு உள்ளத்தோட முழு ஹிருதயத்தோட ஆண்டவரே சாமி உண்மை ஆராதிக்க எங்களுக்கு நீர் கிருபை தாரும் சாமி. ஆண்டவரே சாமி இந்த வேலையில சாமி ஆண்டவரே சாமி நீரே உன்னதமானவர் சாமி. ஆண்டவரே நீர் உயர்வில் இருக்கிறவர் ஆண்டவரே. உமக்கே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மையை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. சாமி இந்த வேலையில சாமி ஆண்டவரே நாங்க எங்களுடைய பலவீனங்களோட ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் சாமி. ஆண்டவரே எங்களுடைய பலவீனங்களை நீர் அறிஞ்சிருக்கிறீர் சாமி. ஆண்டவரே எங்களுடைய வாஞ்சைகளை நீர் அறிஞ்சிருக்கிறீர் சாமி. ஆண்டவரே நீர் அறியாதது எதுவுமே இல்லை சாமி. ஆண்டவரே சாமி இந்த வேலையில ஆண்டவரே சாமி நாங்க எப்படி இருக்கிறோமோ அப்படியே உங்களுடைய சமூகத்துல வரோம் சாமி. ஆண்டவரே நாங்களாவே உங்களுடைய சமூகத்துல வரோம் சாமி. ஆண்டவரே உங்க கண்ணு முன்னாடி எதுவுமே மறைஞ்சது இல்லை சாமி. ஆண்டவரே எல்லாமே உங்க முன்னாடி இருக்கு சாமி. இந்த வேலையில சாமி அநேகர் ஆண்டவரே அநேக காரியங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிற சாமி. ஆண்டவரே சாமி ஆனா நீ சிறப்பானதே செய்யற தேவன் என்று ஆண்டவரே நாங்க அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. சாமி நீர் ஆண்டவரே சாமி சிறப்பானதே செய்வீர் சாமி. காலங்கள் கடந்து போனாலும் சாமி நீர் சிறப்பானதே செய்வீர் ஆண்டவரே. சாமி ஆண்டவரே ஆபிரகாம் வாழ்க்கையில சாமி ஆண்டவரே சாமி 100 வயசு வரைக்கும் ஆண்டவரே உங்களுடைய ஆண்டவரே அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறதுக்காக ஆண்டவரே காத்து கொண்டிருந்தார். ஆனா ஆண்டவரே நீர் செய்யும் போது நீர் சிறப்பானதை தந்தீர் சாமி. நீர் சிறப்பானதை செய்தீர் சாமி. ஆண்டவரே ஹானா ஆண்டவரே குழந்தைக்காக காத்து கொண்டு இருக்கும் போது சாமி ஆண்டவரே தாமதம் ஆச்சு ஆண்டவரே. ஆனா நீர் ஆண்டவரே சிறப்பானதை செய்தீர் சாமி. உனக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சாமி யோசேப் ஆண்டவரே சிறையில 13 வருஷம் ஆண்டவரே சாமி விடுதலைக்காக காத்து கொண்டிருந்தார் சாமி. ஆண்டவரே சாமி ஆனால் ஆண்டவரே நீர் அவர் வாழ்க்கையில சிறப்பானதை செய்தீர் சாமி. ஆண்டவரே இந்த வேலையில சாமி ஆண்டவரே எங்கள் மத்தியில் அநேக காரியத்துக்காக ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல காத்து கொண்டிருக்கிறார் சாமி. ஆண்டவரே உங்களுடைய ப்ராமிசஸ் ஆண்டவரே பிடிச்சு கொண்டு இருக்கிறாங்க சாமி. ஆண்டவரே சாமி நாங்க எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே நாங்க அறிக்கையிட்டோம் நீர் சிறப்பானதே செய்வீர் சாமி. நீர் சிறப்பானதே செய்வீர் சாமி. இருதயத்தின் வாஞ்சையை அறிந்த தேவன் சிறப்பானதையே அவர் செய்வார். காலங்கள் கடந்து
சிறப்பானதே செய்வீர் ஆண்டவரே, நீர் சிறப்பானதே செய்வீர் ஆண்டவரே. உண்மையே நாங்க நம்புகிறோம் சாமி ஆண்டவரே, நாங்க மனிதர்களை நம்பல சாமி ஆண்டவரே, நாங்க உண்மையை நம்புகிறோம் சாமி, உண்மையை நோக்கி பார்க்கிறோம் சாமி. மனிதர்கள் கலைந்து போனாலும் சிறப்பானதை அவர் செய்வார். கனவுகள் கரைந்து போனாலும் சிறப்பானதை அவர் செய்வார். மனிதர்கள் கடந்து போனாலும் சிறப்பானதை அவர் செய்வார். கனவுகள் கரைந்து போனாலும் சிறப்பானதை அவர் செய்வார். என் இதயத்தின் வாஞ்சை அறிந்த தேவன் சிறப்பானதை அவர் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் சிறப்பானதே செய்ய போவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு சாமி, எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில சாமி ஆண்டவரே, நீர் சிறப்பானதே செய்ய போவீர் சாமி ஆண்டவரே, அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு சாமி, இந்த வேளையில ஆண்டவரே, உடைந்து போன உள்ளத்தை நீர் உற்சாகப்படுத்துங்க சாமி ஆண்டவரே. இயேசு சாமி, நம்பிக்கையற்ற நிலைமையில இருக்கிற உள்ளங்களை சாமி நீர் உயர்த்துங்க சாமி ஆண்டவரே. இயேசு சாமி, அவங்களுக்கு ஆண்டவரே நீர் போக்குங்க சாமி, நீர் பேசுங்க ஆண்டவரே. சாமி, இந்த நேரத்துக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் இயேசுவுக்கே, எல்லா துதியும் கனமும் உமக்கே ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட அருமையான ஆராதனையில் தேவனுடைய பிரசனத்தை உணர்ந்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அருமையான ஆராதனை நடத்தி கொடுத்த அருமையான சகோதரர் பேசில், சகோதரி சோஃபியா அவளுக்கு எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையாகவே இதை தேவனுடைய பிரசனத்தை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளில் கூட தேவனுடைய செய்தி கடந்து போகிறோம். நம்ம ஏற்கனவே போன வாரம் கேட்ட செய்தியினுடைய கன்டினியூஷன் என்று சொல்லி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். போன வாரம் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேருந்து தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்டோம். கமாண்ட் டு அப்சர்வ் டு டூ, தேவனுடைய கட்டளைகளை கடைப்பிடித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது எப்படி என்று சொல்லி போன வாரம் நம்ம பார்த்தோம். இந்த வாரம் அதனுடைய தொடர்ச்சியாக தேவனுடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கடைப்பிடிக்கும் போது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை இந்த காலவேளையில் நான் உங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். ஆவியானவர் நிச்சயமாகவே இந்த ஒவ்வொருவரும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அவர் அப்படியாகவே கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் ருசிக்க வேண்டும் என்பது ஆவியானவருடைய வாஞ்சை, சபையாகிய எங்களுடைய வாஞ்சை. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவளாக கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுதினமும் ருசிக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. ஆவியானவர் அதை தான் விரும்புகிறார். ஏதோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தோம், ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் என்று இல்லாதபடி கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்களை when you believe and obey the command, you will be receiving the God's blessings. And when you follow the God's blessing as a Christian, கிறிஸ்தவனாய் நீ இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அந்த தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதம் என்ன என்பதை இந்த நாளில் பார்க்க போகிறோம். வாசிப்போம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்க போகிறோம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2லிருந்து 10 வரை. Deuteronomy chapter 8 verse 2 to 10. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல
கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இந்த 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள கடவாய். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுள செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறையப்படாதுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாயிருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காய் அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான பகுதியை வாசிக்க கேட்டோம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவனுடைய கடைசி நாட்களில் தேவன் கொண்டு வந்த இல்லை தேவன் நடத்தின விதத்தை ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுகிறதை இந்த பகுதியில் பார்க்குறோம். இந்த உபாகம் முழுவதுமாய் அதை அந்த எக்ஸோடஸ் யாத்ராகமும் லேவியராகவும் என்னாகத்தினுடைய ஒரு தொகுப்பாக இந்த டியூட்ரானமியை நீங்கள் பார்க்க முடியும், இந்த உபாகம் புஸ்தகத்தை பார்க்க முடியும். இங்கு இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எப்படி நடத்தி வந்தார் என்பதையும் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்தை மோசே இங்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். நான் இந்த காலவேளையில் உங்களோடு ஒரு 5 காரியத்தை பேச வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். நேரம் நமக்கு அனுமதிக்கும் என்றால் சுருக்கமாய் 5 காரியத்தை நம்ம பார்க்க போறோம். ஸோ கிறிஸ்தவ ஜீவியம் என்பது தேவனால் வழிநடத்தப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்னுடைய செய்தியினுடைய முதல் பாயிண்ட், கிறிஸ்தவ ஜீவியம் தேவனால் வழிநடத்தப்பட வேண்டும். 2ஆம் வசனத்தில் இப்படியாக நம்ம வாசிச்சோம். அந்த வசனத்தை, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ ஜீவியம் தேவனால் வழிநடத்தப்படக்கூடியது என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய வயதை அந்த இடத்துல போட்டுக்கொள்ளுங்க. இத்தனை வருட காலமாய் தேவன் உங்களை அருமையாய் நடத்தி வந்தாரே, அந்த தேவன் உங்களை எப்படி அழகாய் நடத்தி வந்தார் என்பதை யோசித்து பாருங்கள். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சொல்லலாம், ஒருவேளை உங்களுடைய சோர்வான காரியத்தை மாத்திரம் இல்லை உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்த அந்த பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகளை மாத்திரம் பார்த்து என்னை தேவன் மறந்து விட்டாரோ என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவ ஜீவியம் தேவனால் வழிநடத்தப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய ஜீவியத்தில் கிறிஸ்து உங்களை வழிநடத்துகிற விதத்தை நீங்கள் உணராமல் இருப்பீர்கள் என்றால் ஆவியானவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என்னை ஒவ்வொரு நாளும் நீங்கள் அருமையாக நடத்தி வருகிறீங்களே, என்னை நடத்துங்க என்று சொல்லி கேளுங்க. ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. வாசிக்க கேட்போம். சங்கீதம் 119 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் உம்முடைய வசனம் என்னுடைய கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அல்லேலூயா. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. கர்த்தர் உங்களை தேவ வழிநடத்துதலை நீங்கள் உணரும் போது அவருடைய வசனம் உங்கள் பாதைக்கு தீபமா இருக்கிறது, வழிநடத்தக்கூடியதா இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, போன வாரத்தில் பார்த்தோம், கிறிஸ்தவ ஜீவியத்தில் நீங்கள் பிழைத்து நீங்கள் பெருகி நீங்கள் பிரவேசித்து, அதாவது முன்னேற்றம் அடைந்து நீங்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். தேவன் உங்களை ஒரு பெருக்கத்தை கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழுகிற வாழ்க்கை என்ன என்பதை அருமையாய் பார்த்தோம். நீங்கள் தேவனுடைய வசனத்தில் ஊறினவர்களாய் தேவனுடைய வசனத்தினால் நடத்தப்படக்கூடியவர்களாய் இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். இங்க மோசே தன்னை பின்பற்றி வந்த ஜனங்கள் இடத்துல சொல்லும்போது கர்த்தர் இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக.
நீங்கள் கிறிஸ்தவராக இருக்க நீங்கள் விசுவாசிகள், உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் அந்த 40 வருட காலமாய் தேவன் எப்படி நடத்தினார். எகிப்தில் அநேக பாடுகளை அவங்க அனுபவித்தாங்க, அநேக கஷ்டங்களை அனுபவித்தாங்க. அதிலிருந்து அவங்க அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று தேவனுடைய பிரசன்னத்தோடு, தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு, தேவ ஜனங்களோடு மோசேயினால் நடத்தப்பட்டு வனாந்திரத்தில் நடந்து வரும்போது ஒருவேளை 40 நாளில் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை ஒருவேளை 40 வருட காலமாய் அவங்க கடந்து போக வேண்டியதாக இருந்தாலும் அந்த ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவங்க பார்க்க முடிஞ்சது, தேவனுடைய வழி நடத்துதலை உணர முடிந்தது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 5வது மாதத்தினுடைய இந்த கடைசி வாரத்தில் வந்திருக்கோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை அநேக கேள்விக்குறிகள், இந்த 5 மாத காலமாய் என் வாழ்க்கை எப்படி போனதே என்று தெரியவில்லையே என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். நாங்கள் எல்ஷடாய் ஊழியத்தில் நாங்கள் இந்த விசேஷமாக இந்த 5 மாத காலமாக நான் யோசித்து பார்ப்பேன் என்றால் தேவன் எங்களை ஒவ்வொரு நாளும் அருமையாய் நடத்தி வந்ததை எங்களால் வார்த்தையினால் விவரிக்க முடியாத அளவுக்கு நாங்கள் ஆனந்த சந்தோஷத்தில் மகிழ்ந்திருக்கிறோம். காரணம், ஒவ்வொரு நாளும் அவருடைய வழி நடத்துதலை உணர முடிந்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் அற்புதமாய் தேவன் உங்களை நடத்தி வந்ததை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். ஒரு நாள் கூட உங்களை பட்டினியாய் விடாதபடி, உங்களை ஒரு நாள் கூட ஒரு குறைவில்லாதபடி, விசேஷமாய் இந்த நாட்களில் இந்த கோவிட்-19 எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, லட்சங்கள், உலகமெங்கும் பல பேர் மரித்து போயிட்டாங்க. பல லட்சமானவர்கள் இன்னும் சுகவீனமாய் படுத்த படுக்கையில் இருக்காங்க. நம்முடைய தேசத்தில் விசேஷமாய் மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, டெல்லி, உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரி பகுதிகளில் அநேகர் பாதிப்பாயிருக்காங்க. நம்மளுடைய பட்டணம் சென்னையில் அநேகர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் அருமையாய் வழி நடத்தினாரே, அந்த தேவனுடைய வழி நடத்துதலை நீங்கள் உணர்வீர்கள் என்றால் உண்மையாகவே நீங்கள் அமைதியாக இருக்க முடியாது. தேவனுக்கு உண்மையாகவே ஆண்டவரே நீங்கள் இவனை அருமையாய் நடத்தி வந்தீங்களே, அதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவனை பிரைஸ் பண்ணுவதற்கு ரெடியா இருப்பீங்க. அதான் நாங்கள் சங்கீதம் 150 சங்கீதத்தினுடைய கடைசி 6ஆம் வசனம் இப்படியா சொல்லுது, சுவாசம் உள்ளவர்கள் யாவரும் தேவனை துதிக்க கடவர்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலையும் சுவாசம் உள்ளவளாய் ஜீவன் உள்ளவளாய் இந்த நாளில் நீங்கள் ஜீவிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தேவனுடைய வழி நடத்துதலின்படி நடத்தப்பட்டிருக்கீங்க. நீங்கள் தேவனை துதிக்க கடமைப்பட்டிருக்கீங்க. ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்களை முதல் ஆசீர்வாதம் தேவனால வழி நடத்தப்படுவது. இரண்டாவது என்னன்னு பார்க்க போறோம், கிறிஸ்தவ ஜீவியம் தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுகிறது. இரண்டாவது பாயிண்ட், கிறிஸ்தவ ஜீவியம் மேன்மை பாராட்டுவதற்கும் பெருமை பாராட்டுவதற்குமாக அல்ல, கிறிஸ்தவ ஜீவியம் தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுது. வாசிப்போம் 2ஆம் வசனம், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவன் உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இங்க ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். இந்த உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தேவனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை கிறிஸ்தவ ஜீவியம் தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுவது. அவர் உன்னை நடத்தின விதத்தை நீ யோசிப்பது மாத்திரமல்ல, அவர் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களில் உன்னுடைய பங்கு எப்படி இருக்கு. நீ மேன்மை பாராட்டி பெருமை பாராட்டி கொண்டு உன்னை நீயே ஒருவேளை கனத்த இருதயத்தோடு கனம் பொருந்தினா நீ நடக்கிறாயா, இல்லை தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுகிறாயா? ஆபிரகாம் ஒரு நல்ல ஒரு உதாரணம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவன் அநேக நாட்களுக்கு பிறகு தேவன் அவனுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தமான மகனை பெற்றுக்கொண்டான். அந்த ஈசாக்கை பெற்றுக்கொண்ட போது அவன் உள்ளம் மிகவும் சந்தோஷத்தினால் நிரம்பியது. ஈசாக் என்றால் புன்னகை என்ற அர்த்தம். அவன் சந்தோஷத்தினால நிறைந்தவனாய் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவனாக இருக்கான். ஒருவேளை அவன் வாழ்க்கையில் எல்லா சூழலிலும் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டதுனால அவன் அதிகமாய் சந்தோஷப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவனை சோதிக்கும்படியாக, அவன் தேவனுக்கு முன்பாக தாழ்மை படுகிறானா என்று சொல்லி யோசிக்கும்படியாக ஒரு டெஸ்ட் வைக்கும்படியாக அவனை தீர்மானித்தார். ஒரு ஃபைன் டே அவனை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய ஒரே மகனாகிய ஈசாக்கை பலியிட நீ ரெடியா இருக்கிறியா, பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு கட்டளை கொடுக்கப்பட்ட போது அவன் மறு பேச்சு ஒன்றுமே. அந்த 22ஆம் அதிகாரம் முழுவதுமாய் ஒவ்வொரு ஸ்டெப்பும் தேவன் அவனை அவ்வளோ அழகாக நடத்தி வருகிறார். இல்லை தேவனுக்கும் அவனுக்கும் உள்ள அந்த உறவுகளை அருமையாய் வெளிப்படுத்துகிறது. தன்னுடைய மனைவியாகிய சாராள் கிட்ட அவன் சொல்றான், நான் 3 நாள் பிரயாணப்பட்டு போய் நானும் பிள்ளையாண்டானும் பலி செலுத்திட்டு வரோம்.
அவங்க கடந்து வராங்க, கூட வேலையாட்கள் வருகிறார்கள். அவனோடு வருகிற ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்தோன்னே வேலையாட்களை பார்த்து சொல்றான், நானும் பிள்ளையாண்டானோ இந்த மலை உங்களுக்கு எதிர்க்க இருக்கிற அந்த மலையில போயிட்டு பலி செலுத்திட்டு திரும்பி வரும். அவனுடைய விசுவாசமான அறிக்கையை ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல தன்னுடைய ஒரே மகன் என்று பாராமல் தன்னுடைய மகனை வெட்டுவதற்காக கரங்களை ஓங்கின போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீ நேசிக்கிற அந்த மகனை பலி செலுத்த நீ ஆயத்தமா இருந்தியே என்று சொல்லி கர்த்தர் அங்க ஒரு டெஸ்டிஃபை, அவனை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டன, ஆண்டவரை மறந்துடல. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டன, ஈசாக்கு எனக்கு கொடுத்துட்டீங்க ஆண்டவரே, அது எப்படி நான் உங்களுக்கு கொடுக்க முடியும் என்று சொல்லி அவன் மறுபேச்சு பேசல. தேவனுக்கு முன்பாக அவன் தாழ்மைப்பட ரெடியா இருந்தான். இதேதான் கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக நம்ம யோபுடைய வாழ்க்கையில பார்த்தோம். யோபுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டது. அந்த ஆசீர்வாதங்கள் எடுத்துக்கொண்ட போது அவன் ஆண்டவர் பாட்ட சொன்ன ஒரே ஒரு காரியம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில கிறிஸ்தவ வாழ்க்கையும் கிறிஸ்தவ ஜீவியம் தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுகிறது. மூணாவது காரியத்தை கடந்து போவோம். கிறிஸ்தவ ஜீவியம் தேவன் போஷிக்கிற ஒரு ஜீவியம். ஹல்லேலூயா! எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கீங்க? எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில அதை ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சிருக்கீங்க எனக்கு தெரியாது. ஆனால் எல்ஷடாய் ஊழியத்தில் கடந்த 22 வருட காலமாய் தேவன் போஷிக்கிற ஜீவியத்தை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களை வழி நடத்தின விதத்தை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். ஸோ மூணாவது பாயிண்ட், கிறிஸ்தவ ஜீவியம் தேவன் போஷிக்கிற ஜீவியம். வாசிப்போம். அதே 3ஆம் உபாகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீரில்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும். ஆமென். உன்னை அருமையாய் நடத்தி வந்த இந்த மூணாவது பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிற காரியம், கிறிஸ்தவ ஜீவியம் தேவன் போஷிக்கிற ஜீவியமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா! ஸோ கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய blessing of a Christian life இதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ முதலாவது கிறிஸ்தவ ஜீவியம் தேவனால் வழிநடத்தப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். ரெண்டாவது கிறிஸ்தவ ஜீவியம் தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். மூன்றாவது கிறிஸ்தவ ஜீவியம் தேவன் போஷிக்கிற ஜீவியமாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல பார்க்கிறோம், தேவன் 3ஆம் வசனத்திலையும் 15ஆம் வசனத்திலையும் கர்த்தர் உங்களை எப்படி வனாந்திரத்தில் நடத்தி வந்தார். வசனம் அழகா இருக்கு. நீ பசினால் வருந்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். அதுக்கப்புறம் அந்த 15ஆம் வசனத்துல கண்மாலிலிருந்து எப்படி தண்ணீர் கொடுத்தார் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். சோ இது மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும்போது கர்த்தர் உங்களை போஷித்த விதத்தை யோசித்து பாருங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான விசுவாசிகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் உங்களை எவ்வளவு அழகா நடத்திட்டு வந்தாரு. உண்மையாகவே வார்த்தையினால் விவரிக்க முடியாதுங்க. இந்த நாட்களில் கர்த்தர் ஒரு அருமையான நோக்கத்தோடு இந்த COVID-19 அனுமதித்தார் என்று நான் நம்புகிறேன். அநேக கிறிஸ்தவர்கள் தேவனை சார்ந்திருக்கும்படியாக, விசேஷமாக ஊழியக்காரர்கள் தேவனை நோக்கி பார்க்கும்படியாக அநேக விதங்களில் கர்த்தர் நடத்தி வருகிறதை அவங்க வாழ்க்கையில் உணர முடிந்தது. ஒருவேளை அநேகர் பசி பட்டினால் வாடி கொண்டிருந்தாங்க. எத்தனையோ ஆயிரம் ஜனங்கள் சரியான உணவுகள் கொடுக்கப்பட முடியாதபடி, சாப்பிட முடியாதபடி கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஆனால் அதே விதத்தில் அதே நேரத்தில் அநேக கிறிஸ்தவர்கள், அநேக விசுவாசிகள், அநேக ஊழியக்காரர்கள் நான் கேட்டபடி அநேக டெஸ்டிமனி எங்களை தேடி வந்தது. எங்ககிட்ட சொல்லும்போது ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எங்களை அருமையாய் நடத்தினார், எங்களை போஷித்தார். இந்த ஊரங்கு உத்தரவினால நாங்கள் வீட்டில் தங்கியிருந்த ஏற்கனவே இந்த 50 நாட்களும் எங்களை போஷித்த விதம் ஆச்சரியமா இருந்தது. ஒரு சிலருக்கு வேலைகள் இல்லை, 2 பேரும் கணவன் மனைவி வீட்டில் இருக்காங்க. அவங்க போக வேண்டிய வேலைக்கு போக முடியல. ஆனால் கர்த்தர் அவங்களை நடத்தி வந்ததை அவங்க சாட்சியாய் சொல்லும்போது ஆச்சரியமா இருக்கு. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அப்படி தான் ஆண்டவர் நடத்தினாரு. ஸோ கிறிஸ்தவ ஜீவியம் ஏதோ பெரிய மல்டி மில்லியனியர்ஸ் பேங்க் பேலன்ஸ் வச்சுட்டு வாழுற வாழ்க்கை அல்ல. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவ ஜீவியம் என்பது தேவன் நம்மை போஷிக்கிறார் என்பதை உணர்கிற ஒரு அருமையான ஒரு அனுபவம். டேஸ்ட் அண்ட் see that the Lord is good என்று சங்கீதத்தில்
வாசிக்கிறோம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அதை ருசித்திருக்கிறோம். கர்த்தர் எங்களை எப்படி நடத்தி வந்தார் என்பதை நான் அதிகமாய் சொல்ல முடியும். இது நேரமல்ல, ஆனால் நிச்சயமாகவே ஒரு நாள் அது புஸ்தகமாய் வெளியே வரும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய ஊழியங்களில நாங்கள் தைரியமாய் சொல்ல முடியும், கர்த்தர் எங்களை எப்படி போஷித்தார் என்று சொல்லி. இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் போஷித்த விதத்தை நீங்கள் யோசித்து பார்த்திருக்கீங்களா? கிறிஸ்தவ ஜீவியம் என்பது தேவனால் போஷிக்கப்படக்கூடிய ஒரு ஜீவியமா இருக்க வேண்டும். நாலாவது ஒரு காரியத்துக்குள்ள கடந்து போக போறோம். கிறிஸ்தவ ஜீவியம் தேவனை சார்ந்த ஜீவியம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையிலையும் ஏதோ வாழ்ந்தோம் ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை தேவனுக்காய் வாழாதபடி என்னுடைய இஷ்டத்துக்கு வாழ்ந்தேன் என்பது அல்ல. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது தேவனை சார்ந்த ஜீவியம். ஒரு சில வசனத்தை வாசிக்கலாம். 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இந்த 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாக போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. இன்னொரு அதே எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருக்கிறது. என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 4வது பாயிண்ட், கிறிஸ்தவ ஜீவியம் என்பது தேவனை சார்ந்த ஜீவியம். இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க எகிப்தை விட்டு வெளியே வரும்போது எத்தனையோ லட்சம் ஜனங்கள் நடந்து வராங்க. மோசே ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கல, ஆண்டவரே இந்த ஜனங்களை எப்படி நீங்கள் போஷிக்க போறீங்க, இந்த ஜனங்களை எப்படி நான் நடத்தி கொண்டு போகிறேன், இந்த 40 வருஷ காலமாக இவங்களுக்கு யார் துணி கொடுக்க போறா, இந்த 40 வருஷ காலமாக இவங்களுடைய பாதரட்சைகளை யார் மாற்றுவா, இவர்களுக்கு கொண்டு வருகிற இந்த ஆடு மாடு இந்த மிருகங்களுக்கு யார் உணவு கொடுப்பா என்று அவன் கேட்கல. அவனுக்கு ஒரே ஒரு காரியம் நல்லா தெரிந்திருந்தான், அவன் தேவனை சார்ந்திருந்தான். தேவன் அவனை நடத்துவார், அவனை நம்பின பிள்ளைகளை அவர் வெட்கப்படுத்த மாட்டார் என்பதை அவன் உணர்ந்திருந்தான். அதான் அங்கே எழுதும் போது அவன் அழகா சொல்றான், தேவன் உன்னை 40 வருஷம் அளவாய் உன்னை மன்னாவினால் உன்னை போஷித்தாரே, அதை மறந்து போயிடாத அப்படின்றான். அது மாத்திரம் இல்லை, அந்த 4ஆம் வசனத்துல இந்த 40 வருஷமும் உன் மேலிருந்த வஸ்திரம் பழையதாக போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. யோசித்து பார்த்தா ஏறக்குறைய இந்த காரியங்களை நான் படித்து கொண்டிருக்கும் போது இன்றைக்கு அநேக ஜனங்கள் தங்களுடைய சொந்த இடத்துக்கு அவங்க வேலை நிமித்தம் இந்த இடத்துக்கு ஒரு தமிழ்நாட்டுக்கோ இல்லை மகாராஷ்டிராக்கோ இல்லை டெல்லிக்கோ கடந்து வந்தவங்க மறுபடியும் தங்களுடைய பட்டணத்துக்கு தங்களுடைய குடும்பத்தை பார்க்கும்படியாக யூபி மற்றும் பீகார், ஒரிசாவுக்கு நடந்தே போகிற அந்த காட்சிகளை தொலைக்காட்சியின் மூலமாக நியூஸ் மூலமாய் பார்க்கும்போது அந்த ஜனங்கள் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்பட்ட போல் அதே சூழ்நிலை. ஆனால் இன்னைக்கு சில பேர் போய் சேர்ந்துட்டாங்க, சிலர் போகிற வழியிலே இறந்துட்டாங்க. இப்படிப்பட்ட காரியங்களாம் இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்கும் போது என் மனதில் ஒரு யோசனை வந்தது, ஒருவேளை அவங்க கர்த்தரை சார்ந்து நடந்திருப்பார்கள் என்றால், ஒருவேளை கர்த்தரை பிடித்து கொண்டு போயிருப்பார்கள் என்றால், ஒருவேளை சிலர் போய் சேர்ந்திருக்கலாம். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்க முழுவதுமாய் கர்த்தரை சார்ந்து இருந்ததுனால அவங்களுடைய வஸ்திரங்கள் பழையதாகலை, அவங்களுடைய பாதரட்சைகள் பழைசாகலை, அவங்க கால்கள் வீங்கவில்லை. காரணம் அவங்க கர்த்தரை சார்ந்திருந்தாங்க. இதை வாசித்த பகுதியில் நீங்க நல்லா தெரியும், அந்த 2ஆம் வசனம் 10ஆம் வசனம், கர்த்தர் அவங்களை எப்படி போஷித்தார், தேவையான மன்னாவை கொடுத்தாரு. அவங்க ஒரு குறிப்பிட்ட நாட்களில் கேட்குறாங்க, ஆண்டவரே நாங்கள் அந்த மன்னாவை சாப்பிட்டு சோர்ந்து போயிட்டோமே, எங்களுக்கு வேற எந்த விதமான இறைச்சி கிடையாதா என்று சொல்லி கேட்கும்போது ஒரே பெரிய குழப்பம். அது மோசேக்கு ஒரு பெரிய, எப்படி எத்தனை ஆடு மாடுகளை அடித்தாலும் போஷிக்க முடியாது என்று சொல்லி யோசித்து கொண்டிருந்த மோசேக்கு கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை, ஒரு காற்றை அனுப்பி அநேக காடைகளை அனுப்பி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதுக்கும் நல்ல ஒரு உணவை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவங்க எப்பப்பெல்லாம் தண்ணீர் வேணும் என்று சொல்லி அவங்க தண்ணீருக்காக ஏங்கின போது கர்த்தர் கண்மலையை பிளந்து அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்ததை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை சார்ந்து வாழுகிற அந்த கிறிஸ்தவ ஜீவியம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் லைஃப். அது வார்த்தையினால விவரிக்க முடியாது. when you totally depend on God and you will see how God is leading you. தேவனை முற்றிலுமாய் நீ சார்ந்து வாழும்போது கர்த்தர் உன்னை நடத்தி வருகிறதை ஒவ்வொரு நாளும் ருசிக்க முடியும். ஸோ
கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய 4வது பாயிண்ட், நீ தேவனை சார்ந்திருக்கிற வாழ்க்கை. கடைசியா ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் முடிக்க ஆசைப்படுறேன். கிறிஸ்தவ ஜீவியம், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்பிக்கையுள்ள ஒரு ஜீவியம், நம்பிக்கையின் ஜீவியம். வாசிப்போம் 7ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 9ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாதுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாயிருக்கும், செப்பு வெட்டி எடுப்பத்தக்க மலைகளுள்ளதுமான தேசம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? அது வாசிக்கிற உன் தேவனாய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். ஒரு நம்பிக்கையின் உள்ள வாழ்க்கை. அவங்க அழைக்கப்படும் போது, எகிப்திலிருந்து அவங்க வெளியே வரும்போது, கானானுக்குள்ளே போகிறோம், கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அதை சுதந்திரிப்பதற்கு 40 வருட காலமாய் நடக்க வேண்டியதாக இருந்தது. எத்தனையோ போர்கள் செய்ய வேண்டியதாக இருந்தது, எத்தனையோ ராஜாக்களை மேற்கொள்ள வேண்டியதாக இருந்தது. ஆனால் அவள் கர்த்தரை சார்ந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அவங்க ஆசீர்வாதத்தை பார்க்க முடிஞ்சது. ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு ஜீவியமாய் காணப்பட்டுச்சு. அது ரொம்ப அருமையான ஒரு வசனத்துக்கு 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவங்க அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். அதுக்கு எப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவங்களா இருக்கு? எப்படிப்பட்ட நம்பிக்கை? 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அதே அதிகாரம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அவர்கள் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. எப்படிப்பட்ட நம்பிக்கை? அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். உலகம் நம்மளை அறிந்து கொள்ளல, ஆனால் தேவனை அறிந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் வெளிப்படும் போது அவரை போலவே அவருடைய சாயல் உள்ளவளாய், அவரை முகமுகமாய் தரிசிக்கக்கூடியவளாய், தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே காணப்படக்கூடியவளாய் நாம் இருப்போம். நம்பிக்கையுள்ள ஜீவியம் அதுதான். ஆண்டவர் வரப்போகிறார், நம்மை கொண்டு போக போகிறார், அவரோடு நித்தியமாய் வாழ போகிறோம் என்ற அந்த நம்பிக்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம். சரி, நீ கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய 5 காரியங்களை பார்த்தோம். முதலாவது, கிறிஸ்தவ ஜீவியம் தேவனால் வழிநடத்தப்பட வேண்டும். 2வது, கிறிஸ்தவ ஜீவியமானது தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படக்கூடிய வாழ்க்கை. கிறிஸ்தவ ஜீவியமானது தேவன் நம்மை போஷிக்கிற ஜீவியமாக இருக்க வேண்டும். 4வது, கிறிஸ்தவ ஜீவியம் என்பது தேவனை சார்ந்த ஜீவியமாக இருக்குது. 5வது, கிறிஸ்தவ ஜீவியம் என்பது நம்பிக்கையுள்ள ஜீவியம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஜீவியம் எப்படிப்பட்டதா இருக்கு? இந்த காலவேளையில தேவன் வழி நடத்துதலை நீங்கள் உணராமல் இருந்திருப்பீர்கள் என்றால், இந்த மாதத்தினுடைய கடைசி நாளில், இந்த 5வது வாரத்தில் ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய வழி நடத்தலை நான் உணர வேண்டும், உங்களுக்கு முன்பாக நான் தாழ்மைப்பட வேண்டும், நீங்க போஷிக்கிற அந்த விதத்தை நான் ருசிக்க வேண்டும், நான் உண்மை சார்ந்து வாழ வேண்டும். ஒருவேளை உன்னுடைய படிப்பையோ, உன்னுடைய வேலையோ, உன்னுடைய குடும்பத்தின் சொத்தையோ, இல்லை குடும்பத்தின் அங்கத்தினரையோ நீ நம்பி வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்றால், இந்த காலவேளையில் உன்னை மாற்றிக்கொள். தேவனை சார்ந்து வாழுகிற அந்த வாழ்க்கை உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. அடுத்தது, கடைசியானது, நீ கிறிஸ்தவ ஜீவியம் என்பது ஒரு நம்பிக்கையுள்ள ஜீவியம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திரும்பி வரப்போகிறார். கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும், அவருடைய அப்பா பிதாவே என்று கூப்பிடுற புத்திர சுவிகார ஆவியை பெற்றுக்கொண்ட யாராய் இருந்தாலும் அவர்களை மத்திய ஆகாயத்தில் அவருடைய முகம்
முகமாய் தரிசிக்கக்கூடியவராய் அவரோடு நித்தியமாய் வாழ போகிறோம் என்ற அந்த நம்பிக்கையுள்ள அந்த வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை அந்த தேவனை அறிந்து கொள்ளுகிற அந்த ஜீவியம், இல்லை தேவனை உங்களை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதபடி இதை யாராவது கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் இந்த காலவேளையில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் உண்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள விரும்புகிறேன், உண்மை நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன், நான் உன்னுடைய சொந்த ரட்சகராய் நான் உண்மை அக்செப்ட் பண்ண விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் அந்த வாழ்க்கை என்பது ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு வாழ்க்கை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவானவர் உங்களை நடத்தி வருகிறதை நீங்கள் உணர முடியும். கிறிஸ்துவானவரை நீங்கள் தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சார்ந்து வாழும்போது அவர் போஷிக்கிற விதத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உணர முடியும். தேவன் ஆவியானவர் ஒவ்வொருவருடைய வேதத்தில் எழுதி வைத்திருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது கர்த்தர் எல்லாரையும் அவர் அழகாய் நடத்தி வந்தார். அழகான ஒரு வசனம் உண்டு, பிலிப்பியர் 4:19 உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமையில நிறைவாக்குவார். இந்த கால வேளையில ஒருவேளை குறைப்பட்டவர்களாய் தேவனுடைய சமூகத்தில் ஒருவேளை போராட்டத்தோடு தேவன் மேலே வைத்திருந்த அந்த அன்பில் குறைப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்றால் ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நீங்கள் நடத்துங்க. ஆண்டவரே, கிறிஸ்துவ ஜீவியம் உண்மை சார்ந்திருக்கிற ஜீவியம், அந்த ஜீவியத்தில் நான் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களோட இந்த பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கார். அப்படி இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீங்கள் என்னோடு பேசினதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்தை நான் உண்மை சுதந்திரிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நீங்கள் வழிநடத்துகிறதை நான் பார்க்க வேண்டும். உங்களுக்கு முன்பாக நான் தாழ்மைப்பட வேண்டும். ஆண்டவரே, நீ போஷிக்கிற ஜீவியத்தை நான் உணர வேண்டும். ஆண்டவரே, உண்மை சார்ந்து வாழுகிற வாழ்க்கை வாழ வேண்டும். ஒரு நம்பிக்கையுள்ள வாழ்க்கை. ஆண்டவரே, கிறிஸ்துவ ஜீவியம் என்பது ஆண்டவரே நம்பிக்கையுள்ள ஜீவியம். அந்த ஆசீர்வாதத்தை நான் பார்க்க விரும்புகிறேன், ருசிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி அப்படி இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஆண்டோட ஒப்பு கொடுத்து கேட்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மோடு இடைப்பட வல்லமையுள்ளவராக இருக்கார். நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மே மாதத்தினுடைய இந்த கடைசி வாரத்தில் உங்க சமூகத்தில் வருவதற்கு நீங்க கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவன், ஆண்டவரே இதுவரை நடத்தினவர், இனிமேலும் நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அநேக எதிர்பார்ப்போடு 6வது மாதத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த 5 மாதம் நடத்தின தேவன், ஆண்டவரே விசேஷமாய் இந்த நாளில நீர் எங்களோடு இடைப்பட்டது போல அந்த கிறிஸ்துவ ஜீவியத்தினுடைய இந்த 5 ஆசீர்வாதங்களை நாங்கள் ருசிக்கிறது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே அதை அபியாசப்படுத்த கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே உம்மை சார்ந்து வாழுகிற வாழ்க்கையும் நீர் போஷிக்கிற விதங்களையும் ஆண்டவரே அவள் ஒவ்வொரு நாளும் உணரத்தக்கதாய், ஆண்டவரே உமக்கு முன்பாக தாழ்மைப்படத்தக்கதாய், ஆண்டவரே நீ ஆண்டவரே சப்பா ஆண்டவரே நீ உம்மை சார்ந்து வாழுகிறது மாத்திரமல்ல ஒரு நம்பிக்கையுள்ள வாழ்க்கை வாழத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே விசேஷமாய் அப்பா எங்களுடைய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தில் மகாராஷ்டிராக்காக, தமிழ்நாடுக்காக, டெல்லிக்காக, உத்தரப்பிரதேஷ்காக, குஜராத்துக்காக இப்படியாக பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மாநிலத்துக்காக நாங்கள் ஆண்டவரே தயவாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனம் இறங்கி ஆண்டவரே அந்த பகுதியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் ஒரு விசையாய் கண்ணோக்கி பார்ப்பீராக. அதிகாரிகளுக்கு நல்ல நாணத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, உம்முடைய காயப்பட்ட கரத்தை தொட்டு என் தேவன் சுகப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சென்னைக்காக, ஆண்டவரே எங்களுடைய மாநிலம் தமிழ்நாடுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இது ஆண்டவரே இந்த கொள்ளை நோய் பரவி கொண்டிருப்பதை நாங்கள் கேட்கிறோமே, இயேசுவின் நாமத்தினாலே இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே அநேகர் எடுக்கிற ஜெபங்களை நீங்க அறிந்திருக்கீங்க. கர்த்தர் ஆண்டவரே சீக்கிரத்தில் ஆண்டவரே இந்த ஊரங்கு உத்தரவு தளரத்தக்கதாய், எல்லா விதமான காரியங்கள் நார்மலா இருக்கத்தக்கதாய், ஆண்டவரே இந்த 6வது மாதத்துக்குள்ள நாங்கள் பிரவேசிக்கும் போது ஆண்டவரே எல்லா இழந்து போன ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரிக்கிற ஒரு மாதமா இருக்கத்தக்கதாய் கர்த்தர் ஆண்டவரே இந்த சூழ்நிலைகளை மாற்றி போட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய காயப்பட்ட கரத்தை தொட்டு ஒவ்வொரு ஜனங்களையும் நீங்க சுகப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அது மாத்திரமல்ல, எங்களுடைய தேசம் மாத்திரமல்ல, உலகத்தில் பல தேசங்களிலே பாதிப்பாய் மரண படுக்கையிலே ஆண்டவரே போராடி கொண்டிருக்க ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை தருவீராக. கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. உம்மை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. அப்படியாக செய்ய போறபடினாலே ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த
இந்த நாள் முழுதுமா எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை உம்மை பற்றி அறியாதபடி, கிறிஸ்துவ ஜீவியத்தை பற்றி தெரிந்து கொள்ளாமல் யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்றால், ஆண்டவரே, கிறிஸ்துவ ஜீவியத்தினுடைய அனுபவத்தை அவர்கள் ருசிக்கத்தக்கதாய், உம்மை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய், ஆண்டவரே, நீரே உண்மையுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. உங்க நாம மாத்திரம் மகிமைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். இதை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் அபரிதமாய் ஆஸ்வதிப்பாராக. எங்களுக்கு உதவி செய்த ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாய் வொர்ஷிப் நடத்தின பேசில் சோஃபியாக்காகவும் மற்றும் எங்களுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுத்த ஒவ்வொருவருக்காகவும், பிரதர் டைட்டஸ்க்காக, பாண்டியனுக்காக, ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாராக. தொடர்ந்து உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த யூடியூப் சேனலை தெரியப்படுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. நாங்கள் இன்னும் எங்களுடைய காரியங்களில் வளருவதற்கு அது உபயோகமாக இருக்கும். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். ஜெப குறிப்பு இருக்கும் என்றாலும் அதில் வருகிற அந்த ஃபோன் நம்பரில் உங்களோட ஜெப குறிப்பை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க, வாட்ஸ்அப் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாக உங்களுக்காக ஜெபிப்போம் என்று வாக்கு கொடுக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென், ஆமென்.